India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நல்லா இருமா. அப்பா ஆரத்தி. ஏங்க ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி சீரியஸாவே இருக்கீங்க? நம்ம மகளை பாருங்க, பூஜை செய்யாம இவளோட நாளே ஆரம்பிக்காது. அவளோட தலையில இருக்க துப்பட்டா விலகவே விலகாது. நீ என்ன சொல்ல வர? இதுல என்ன புதுசா இருக்கு? பொண்ணுங்க பொறுக்கிறதே அதுக்கு தானே. வீட்டு வேலை பண்ணணும், பூஜை பண்ணணும், பெரியவங்களை கவனிச்சுக்கணும். அப்பா அது எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இத பாரு, நேரா காலேஜுக்கு தான் போகணும். சரிப்பா. வர்திகா, நேஹாவை பாத்தியா? ஆமா, அவ கேண்டீன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. கேண்டீன்லயா? ஓகே. நேஹா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு? தைரியம் முடி. அவன் ஏன் ஆளுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சாட் பண்ற சொல்லு. இங்க வந்து உன் வேலையை காட்டாத. என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? நீ எதுக்காக அவன்கிட்ட முதல்ல மெசேஜ் பண்ண சொல்லு. ஓ, அப்ப நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன நினைச்சிட்டு இருக்க? விட மாட்டேன் உன்னை. மெசேஜ் பண்ற. இது ஏன் ஆளுக்கு விடுடி. உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த கை தானே பண்ணுச்சு. அண்ணா ரோகன் அண்ணா, நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க அண்ணி கேண்டீன்ல பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கையை ரெண்டுத்தையும் உடைச்சிடுறேன். உனக்கு எவ்வளவு திமிரு. விடு சொல்றல. வா, அவளை விடு. வா சொல்றல. சொல்றத கேளு. என்ன விடு. வா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எவ்வளவு லவ் பண்ற பையனுக்கு வேற ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ண கோவம் வராதா என்ன?
நாள கான்பூர் காரி. யாராவது கண்ணு உன் மேல பட்டுச்சு அவங்கள பல்லார்னு அடிச்சு அவங்க காதை செவடாக்கிடுவேன். ஷீதல், ஆமா மெசேஜ் பண்ணியிருந்தா, அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. அதுக்கு அப்படி உனக்கு யாராவது மெசேஜ் பண்ணா நான் போய் அவன சண்டை போடுவேனா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் ஒருத்தையே போதும். ஹே, அது மட்டும் இல்ல, என் பேர் என்ன, ஷீதல் சுக்லா. எந்த பையனுக்கு தான் தைரியம் வரும் என்கிட்டயே லைன் போடுறதுக்கு? ஆனா நான் லைன் போட்டிருக்கேன்ல. உன்கிட்ட அதுக்கான லைசன்ஸ் இருக்கு. உனக்கு எப்ப தோணுனாலும் லைன் போட்டுக்கலாம். இப்ப மட்டும் இல்ல, வாழ்க்கை பூரா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். சரி சீக்கிரம் வா, கிளாஸுக்கு டைம் ஆகுது. அது மட்டும் இல்ல, நேகாவா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வேற சரி பண்ணணும். சரி சீக்கிரம் வா போலாம். கொஞ்ச நேரம் இரு, ரொம்ப பயப்படுற நீ. கொஞ்ச நேரம் வாங்கல, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. சுனில், சரக்கு இன்னும் வந்து சேரல. நீ ஒண்ணு பண்ணு, ப்ரொடக்ஷனை நிறுத்திடு. இருங்க ஆனந்தனே, ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ப்ரொடக்ஷனை. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம தொழிலெல்லாம் மூழ்கவே மூழ்காது. என்னன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் தொழிலை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பாருங்க, வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு, அதுல செம்ம வீடியோ எல்லாம் வரும். இப்போ ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. எதுக்கியா இப்படி சிரிக்கிற? பாருங்க பாருங்க பாருங்க, இதை காட்டு. அண்ணா, இந்த பொண்ணு உங்க பொண்ணு தானே? அண்ணா டென்ஷன் ஆகாதீங்க, சின்ன பொண்ணாவா, சொன்னா புரிஞ்சுக்குவா. ஐயோ அண்ணா, அப்பா. அப்பா நீங்க இங்க? ஏமா, இந்த காயம் உனக்கு எப்படி ஆச்சு? அது காலேஜ்ல இன்னைக்கு நான் கதவுல தெரியாம இடிச்சுக்கிட்டேன், அதான் காயம் ஆயிடுச்சு. ஓ சரி, நீ படுத்துக்க, உடம்ப பாத்துக்க. என்ன ஹலோ ஷீதல், பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. உனக்கும் நேகாவுக்கும் சண்டை நடந்தது இல்ல, அதை யாரோ வீடியோவை எடுத்து வைரல் பண்ணிட்டாங்க. என்ன? ஐயோ கடவுளே, இப்ப வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது? நீ கவலைப்படாத, கிளம்பி வா. நான் இங்க காலேஜ் பார்க்ல தான் இருக்கேன், நேர்ல பேசலாம் வா. சரி, இதோ வந்துடுறேன். அட ஷீதல், எங்கம்மா போற? இன்னைக்கு பூஜை கூட பண்ணவே இல்ல. எனக்கு காலேஜ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, நான் ஈவினிங் வந்து பேசுறேன். அட, என்னாச்சு இவளுக்கு? ரோஹன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. என்னோட வீட்ல தெரிஞ்சா இல்ல அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? டோன்ட் வரி, அப்பாலாம் என்னைக்கு பிள்ளைங்க மேல சந்தேகப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. என்ன இதுக்கப்புறம் நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண. அப்புறம் உங்க அப்பாவுக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கியேன்,
அப்புறம் உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்ன சும்மா விட மாட்டாரு. உன் மேல யாரையுமே கை வைக்க முடியாது. அது எங்க அப்பாவா இருந்தாலும் சரி. என் பொண்ணைய காதலிக்கிறியா? குறுக்க வராத. யாரு சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் ஒண்ணு என் பொண்ணைய தொட்டு பேசுறியா? அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். நீ எதுவும் பேசாதனால சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சார் நான் சீக்கிரம் பார்க்க கூட கூடாதுடா. சார் நான் சீத்தல மனசார லவ் பண்றேன் சார். பொண்ணைய காதலிக்கிறியா? அடிச்சு கொல்ல வேண்டாம். பெரியவங்க சும்மா சொல்லல, பொண்ணுங்களை 4 செவத்துக்குள்ள வச்சு வளர்க்கணும்னு. இல்ல இப்படிதான் ரோட்ல மானத்தை வாங்குவீங்க. ஆடி என்னங்க, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேனே, இல்லைன்னா செத்துக்கித்து போயிட போறா. ஒன்னும் ஆகாது. சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்த்தல, இப்ப என்னாச்சு? கொஞ்சமாவது ஒழுக்கத்தை அவளுக்கு கத்து கொடுத்திருந்தீனா இன்னைக்கு நம்ம மான மரியாதை இப்படி காத்துல பறந்துருக்குமா? ஊருக்குள்ள எனக்கு கௌரவ மரியாதை எல்லாமே போச்சு. அவ்வளவு பெரிய குற்றம் என்னங்க பண்ணிட்டா அவ? காதலிக்க தானே செஞ்சா. மன்னிச்சிடுங்களா அவளை. என்ன சொன்ன? என்ன காதலா? என்ன சொன்ன? காதல் என்ன சொன்ன? காதலிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துச்சா? அதுவும் அவ காதலிக்கிறான்னு நீ என்கிட்ட தைரியமா சொல்றியா? என்ன பண்றீங்க? மாதிரி தானே அவளும் இருப்பா. சின்ன வயசுல நீயும் இப்படிதானே காதலிச்சிருப்ப. அதான் உன் புத்தி அவளுக்கும் வந்திருக்கு. இப்போ உங்க பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? உங்க கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டுங்க. தயவு செஞ்சு சீத்தல மன்னிச்சு விட்டுடுங்க. எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. என் மான மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுருக்க. நீ ஒரு அம்மாவா என்னடி பண்ணி இருக்கணும்? இப்படி நடக்கிறது தப்பு. அவளை அடிச்சு கொண்டிருக்க வேண்டாம். இப்போ நானே உன்னை அடிச்சு கொள்றேன் பாரு. நீங்க அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க. நான் தானே தப்பு பண்ணேன். நீங்க எதுவா இருந்தாலும் என்ன அடிங்க. அம்மா எதுவும் பண்ணாதீங்க. பாருங்க, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை மன்னிச்சு விட்டுருங்க. என்னங்க? இங்க வா. கூப்பிடுறது காதுல விழல? நாளன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. இந்த ஒரு தடவை நான் உன்னை மன்னிச்சு வர்றேன். இதுக்கப்புறம் நீ உன் போனை கையால கூட தொடக்கூடாது. யாரையும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மாமியார் வீட்டுக்கு போ. அங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி யாருக்கிட்ட வேணா பேசு, கதறு. அப்பா ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ரோஹன் ரொம்ப நல்ல பையன். அவன் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பான், சந்தோஷமா வச்சுப்பான். நான் ஒத்துக்கிறேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்க கூடாதுப்பா. நீங்க என்ன ரோஹனுக்கு கட்டி வச்சிருங்கப்பா ப்ளீஸ் பா. என்ன அழுது புலம்புனாலும் என் மனசெல்லாம் மாறாது. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னடா இது? ரொம்பவே போட்டு அடிச்சிட்டாரு உங்களை. காயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல கூட விட்டு வைக்கல உங்களை. இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. நீ முதல்ல என் போன் எடுத்து கொடு. அட ரோகன் அண்ணா, உன்னை என் போனை எடுத்து கொடுங்கறல. இப்பயும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. என்னாச்சோ? அந்த அளவு அண்ணியை என்ன பாடுபடுத்திருப்பானோ. மேல கை வைக்காம பேசுறா. எல்லா இடத்துலயும் வலிக்குது. அங்கிள் வேற கொஞ்சம் ஓவரா அடிச்சிட்டாரு. ரொம்ப உரிச்சிட்டாரு உங்களை. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்க விட்டுறலாம்ல. டேய் உனக்கு பைத்தியமாடா? நான் சீத்தல உண்மையை லவ் பண்றேன்டா. அவ கூட தான் வீட்டுல அடி வாங்கி இதெல்லாம் சகிச்சிட்டு இருப்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அண்ணா? என்ன அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சாலும் பாரு, அவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா.
அட சூப்பர் குரு சூப்பர். அண்ணா சாரிண்ணா சாரி. நான் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அம்மா, ரோஹன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு என்ன கட்டி வைக்கலாம்மா? ஷீதல், நான் ஒத்துக்கிறதாலே ஒத்துக்காம இருக்கிறதாலே என்ன நடக்க போகுது சொல்லு. உனக்கே தெரியும்ல, இந்த வீட்டுல என் விருப்பத்துல ஒரு காய்கறி குழம்பு கூட பண்ண முடியாது. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நீ அவங்க முன்னாடி எந்த நாடகமும் பண்ணிடாத. இல்லன்னா இந்த வீட்டுல புயலே அடிக்கும், பாத்துக்க. புரியுதா? சரிம்மா, அப்ப நீங்க எனக்கு போன் மட்டும் கொடுங்களேன். அவரு அப்பா வேற முரட்டுத்தனமா அடிச்சுறாரு. அவன் எப்படி இருக்கானே தெரியல. அவனுக்கு ஒரே ஒரு வாட்டி போன் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்மா. ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவன் கிட்ட பேசிக்கிறேன். அட, என் மொபைல கூட உங்க அப்பா புடுங்கி வச்சிட்டாருமா. நீ ஏன் நாளை விட்டு தொலையாம இருக்க? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, புரியுதா? ஹலோ ஹலோ முன்னா, என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? அவளை தெரியப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அட போனா, எங்கண்ணா அனுப்பி வச்சிருக்க நீ? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு. ஒருவேளை அண்ணியோட ரவுடி அப்பா மட்டும் வந்துட்டாரு. சத்தியமாக சொல்கிறேன், நான் செத்தேன். என்னோட பைத்தியமாடா உனக்கு? ஒழுங்கா மரியாதைக்கு பேசுகிறா. என்னோட வருங்கால மாமனார் அவர். டேய், ஒன்று பண்ண, உன் அண்ணியை மட்டும் எப்படியாவது பாரு. அது மட்டும் போதும். அப்புறம் நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சரி, நான் கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா உள்ள என்ன பார்த்துட்டு இருக்க? அது அங்கிள், அது என்னோட ஃப்ரெண்டு அஜய். அவன் இங்கே தான் இருந்தான். அவனை தான் தேடி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யார் அஜய்? அவன் அப்பா யாரு? அஜய் யாரு? அவங்க அப்பா யாரு? அஜய் அங்கிள், அது விஜயோட பையன் அங்கிள். அவன் இங்கே தான். விஜய். இத பாருடா, நான் தாண்டா விஜய். அந்த அஜய ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்க. இதுக்கப்புறமும் நீ என் கண்ணில் பட்ட உன்னை அடிச்சு துவைச்சு மரத்துல தொங்க விட்டுருவேன். இங்க பாரு ஷீதல், கீழே போயிட்டு எந்த டிராமாவும் பண்ணக்கூடாது. உங்க அப்பா கீழே தான் நின்னுட்டு இருக்காரு. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நேரடியா அதுக்கு பதில் சொல்லிடு, சரியா? வா. நான் உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணு ஷீத்தல் மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை இந்த ஊர் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஏன்பா, உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்க. உங்க எல்லாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஷீத்தல் கூட போய் கொஞ்சம் தனியா பேசலாமா வெளியில? கண்டிப்பா. சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. பரவாயில்ல அங்கிள், இதுக்கு என்ன அவசியம்? நல்லது. அப்ப கிளம்புறோம் அங்கிள். போயிட்டு வாங்க. நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க ப்ளீஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க. ஐயோ, என்னாச்சு? அடிக்கடி பட்டுச்சா? என்னங்க பண்றீங்க? வேண்டாம், வேண்டாங்க. வேண்டாம், விடுங்க. சொன்ன கேளுங்க, வேண்டாம். விடுங்க. சொன்ன கேட்க மாட்டீங்க, விடுங்க. அட, கொல்ல பாக்குறீங்க? ஆமாடி, நான் இன்னைக்கு இவளை கொல்ல தப்போறேன். அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நீங்க இப்படிதான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் பயமூர்த்தியை வளர்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு பயமூர்த்தி வச்சிருக்கீங்க. அதனால இப்ப உங்களை பார்த்தா பயமே வரல. கொல்லுங்க, கொல்லுங்கப்பா. ஏன் யோசிக்கிறீங்க? என்னை எரிச்சிடுங்க.
அண்ணா போடா, நீ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்ட. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நானும் இப்படி கை கட்டி உட்காந்துட்டு இருக்கிறது? ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். நான் எப்படி போய் சீத்தலை பார்க்கறது ஒரு ஐடியா கூட. சொல்லட்டுமா? நீங்க அதுக்கு ஒரே ஒரு வேலை பார்த்தா போதும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க, ஏன்னா அவரால் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களோட அந்த ஹிட்லர் மாமனார் அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். இப்பயே கிளம்புறா. உட்காருங்கண்ணா. எங்க போறீங்க? மறுபடியும் உங்களுக்கு பட்டிட்டீங்கிறீங்களா? பார்க்கணுமா? நான் நேராக போய் அவங்ககிட்ட பேச போறேன்டா. அட்லீஸ்ட் ஷீத்தலையாவது பார்க்கலாம்ல. அவன் நல்லா இருந்தா போதும்டா. அதுக்கப்புறம் நான் நிம்மதியாயிருவேன். சரி, அப்ப நானும் வரேன் உங்க கூட. வீடியோ கால்னா யாருன்னு பாரு. ஐயோ அண்ணா, அண்ணியோட நம்பர் இருந்தா வீடியோ கால் வருது. ஷீதல். ரோஹன், ஷீதல் எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நீ இல்லாதனால எனக்கு ஒவ்வொரு செகண்டும் கஷ்டமா இருக்கு. என்னால நீ இல்லாம வாழவே முடியாது. வீடு அப்பா உன்னை கூப்பிடுறாரு, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்காக. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. ஏன் இப்ப என்னாச்சு? என்ன ரூம்ல போட்டு லாக் பண்ணி வைக்க மாட்டாரா? வாய் முட்டு வாடி, வா சாப்பிடலாம், வா வா. உட்காரு. ஷீதல்னா அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டது. ஷீதல்னா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கப்பா. அன்னைக்கு பண்ண மாதிரி நீ மறுபடியும் பண்ணக்கூடாது, சரியா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு மகன் இருக்கான். அவங்க உன்னை பார்க்க வராங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ அவங்க கிட்ட என்னாச்சு? கொஞ்ச நாளாவே அவ சரியா சாப்பிடல, அதனால உடம்பு சரியில்லாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா என்னன்னு பாரு. சரிங்க. ஷீதல், ஷீதல், ஒண்ணும் இல்லையே. ஷீதல், நீ தாயாக போறியா? சொல்லுடி, உண்மையே சொல்லு, பேசு. ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? கொஞ்ச நாளாவே உங்க அப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக விடல. அப்புறம் இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? சொல்லுடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு, ரோஹன் அப்பா வாங்கி கொடுத்தது. நீ டெஸ்ட் பண்ணல? அப்போ என்ன ரிசல்ட் வந்துச்சு? பாசிட்டிவ். ஐயோ அம்மா கடவுளே, இப்ப ரோகனோட குழந்தை என் வயித்துல இருக்கு. நான் அவனை மனசார காதலிக்கிறேம்மா. இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே, இப்போ என்ன நடக்க போகுது? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஒரு 1.5 மாசம் இருக்குமா. வசுந்தரா, கதவை தர. உங்க அப்பாக்கு வேற தெரிஞ்சதுன்னா என்னாகும் தெரியல. நீ வாய் மூடிட்டு, நான் பேசுறேன். இது மட்டும் தான் நீ நடக்காம இருக்கு. பாத்தியா, இனி உன் வாழ்க்கையில நடக்க வேண்டியது என்ன இருக்கு? அந்த ஆண்டவன் எனக்கு ஒரே ஒரு வாரிசை தான் கொடுத்தான். அது ஒரே பொண்ணு. இவன் அதுவும் அடங்காதவ, உருப்படாதவ. நீ சொல்லு வசுந்தரா, இவளை என்ன பண்ணலாம்? என்னதான் வழி? ஏதாவது வழி இருந்தா நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி ஒருத்திய பெற்றதுக்காக நானே அவளை கொன்னுட்டு அப்புறம் உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு நானும் செத்து போயிடுறேன். இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே இல்ல. இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்பா, 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 ஐம் சாரி.
நான் ரோஹனை மனசார விரும்புறேன்ப்பா. உங்க மேலயும் எனக்கு அதே அளவுக்கு பாசம் இருக்குப்பா. எனக்கு 2 பேரும் வேணும். ரோஹனும் வேணும், நீங்களும் வேணும். காதலும் வேணும், குடும்பமும் வேணும். அப்பா ப்ளீஸ் பா, ரோஹனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ப்ளீஸ் பா. இங்க பாருங்க, இப்போ நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. இந்த விஷயம் நம்ம கை மீறி போயிடுச்சு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். இவ கல்யாணத்தை அந்த பையன் கூட நடத்தி வச்சிருங்க. அது மட்டும் நடக்காது. அப்படி நடக்கணும்னா முதல்ல நான் சாகணும். அதுக்கப்புறம் இவள அவனுக்கு கட்டி வை. டேய், இன்னும் உங்க அண்ணியோட வீடியோ கால் வரலையாடா? கவலைப்படாதீங்கண்ணா. அப்படி இன்னும் வீடியோ கால் வரலாம். அண்ணி என்ன செய்ய சொன்னாங்களோ அதே செய்யுங்க. கவலைப்படாதீங்க, சரியா? வாங்க. டாக்டர், நீங்க நர்ஸை கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க. அட, உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல போறது. இத பாருங்க டாக்டர், உங்க படத்தை நான் ரெடி எடுத்து வச்சிருக்கேன். சரி, சீக்கிரம் வாங்க. நான் அபார்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னங்க பேசுறீங்க? என்னால என் பொண்ணோட உயிரை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. இதுல எந்த ஒரு ரிஸ்கும் இல்ல. நான் சொல்றத மட்டும் செய்ய முடியாது. அவ தாயாக போறவ. அந்த முடிவை அவ தான் எடுக்கணும். அவளுக்கு அந்த குழந்தையை கலைக்கிறது விருப்பம் இல்லை. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றேன். என்ன விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? வேண்டாம், என்ன விடுங்க. என்ன விடுங்க, நான் சொன்ன கேளுங்க. இங்க பாருங்க, எனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. மன்னிச்சு விட்டுருங்க அவளை. சொன்ன கேளுங்க, விட்டுருங்க அவளை. நம்ம யோசிச்ச மாதிரி அவர் முடிவெடுத்திருக்காரு. ஹலோ, இத பாருமா, எங்க கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நான் ஒரு தடவை உங்களை செக் பண்ண வேண்டியது இருக்கு. நான் முதல்ல உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் செக் பண்ண தேவையில்ல. நீங்க என் பக்கத்துலயே வரக்கூடாது சொல்லிட்டேன். சீதல், அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் பா. அப்பா எனக்கு கலக்கிறது விருப்பம் இல்ல. சார் சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா அவளை கொன்றுவாரு. வாங்க, சீக்கிரம் வாங்க சார். சார் சார் கதவை இவ்வளோ லாக் பண்ணிக்காங்க போல. உடைச்சிடலாம். என்ன விடுங்கப்பா. என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணை விடுங்க, சொல்றேன்ல. சார், இவன் என் குழந்தைக்கு தாயாக போறவ. இவங்க இந்த குழந்தையை கட்டாயப்படுத்தி கலக்க பாக்குறாங்க. சார், நாங்க 2 பேரும் மனசார காதலிக்கும் சார். சார் ப்ளீஸ் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இன்ஸ்பெக்டர், இவன் போய் சொல்றான். ஷீதல், நீ சொல்லு உண்மை என்னன்னு. இவர் சொல்றது உண்மை. நாங்க 2 பேரும் மனசார விரும்புறோம். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க அப்பா தடுக்கிறாரு. எனக்கு அபார்ஷன் பண்ண பாக்குறாரு. என்ன சார் பண்றீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி உங்களுக்கு அபார்ஷன் பண்ணி வச்சா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். நீங்க தான். உங்க பொண்ணு ஒரு மேஜர். நீங்க இந்த மாதிரி அவங்கள சிறைப்படுத்தி வைக்க முடியாதுன்னு தெரியாதா? நீங்க இப்ப எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒருவேளை இவங்க 2 பேரும் எழுத்துப்பூர்வமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நீங்க உள்ள போக வேண்டி வரும். இல்ல சார், அது இல்ல சார், நாங்க யார் மேலயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க விரும்பல.
நான் இவரை மனசார விரும்புறேன். எங்க 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. சரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஷீதல் வாமா போலாம். ஒரு நிமிஷம். அப்பா, அம்மா எங்க? அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அண்ணா, அண்ணி கல்யாண வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணி. உங்களுக்காக உங்க கல்யாணத்துக்கு நான் சிகப்பு புடவை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. மானம் மரியாதை எல்லாத்தையும் அவ கெடுத்துட்டா. அவளை நான் விடுறதா இல்ல. நான் யாருங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஹலோ அம்மாடி, நான் அப்பா பேசுறேன். அப்பா, நடந்த எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல நான் ரோஹனை லவ் பண்றேன்னு. நான் உன் மேல அளவு கடத்த பாசம் வச்சிருக்கேம்மா. நான் பண்ண தப்ப முழுசா இப்ப உணர்ந்துட்டேம்மா. எனக்கு இப்போ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டது மாதிரி தோணுது. என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அப்பா, எதுக்காக இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி சாரி எல்லாம் சொல்லாதீங்க. இப்ப எனக்கு உங்க 2 பேரோட நினைப்பாவே இருக்குமா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நீ ஒண்ணு பண்ணு, பேசாம வீட்டுக்கு வந்துரு. அப்பா, அது வந்து நானும் ரோஹனும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால இனிமே நான் ரோஹன் கூட தான் இருப்பேன். அப்படியா? ரோஹன் வீடு எங்கப்பா இருக்கு? அப்பா, அந்த எவர்ஷன் ஹால் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு தான் எங்களோட வீடு இருக்கு. நம்பர் 12/32. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்கப்பா? ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ. ஃபோன் கட் ஆயிடுச்சு. அப்ப சரிண்ணா, நான் கிளம்புறேன். என் வேலை முடிஞ்சது. ஷீதல், நமக்கு ஆண்டவன் எவ்வளவு சோதனைகளை கொடுத்துருக்கான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு வேதனைகளை தாண்டதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். ரோஹன், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நீங்க என்ன பண்றீங்க? இந்த கத்தி எதுக்கு? எங்க பாருங்க, நீங்க எங்க பக்கத்துல வராதீங்க. நான் போலீஸை கூப்பிடுவேன். இல்ல ரோஹன், இங்க பாரு ரோஹன், என்ன கண்ணு முழிச்சு பாரு. இப்ப புரிஞ்சுதா? நான் இப்ப இவன் என்ன பண்ணான்னு பார்த்தால. நீ பண்ணது பெரிய தப்பு, மன்னிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பம் ஆயிட்டல்ல. இப்ப நான் உன்னையும் கொல்ல போறேன். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா சாவேன். நான் உன்னை பிரெக்னன்ட் இல்லப்பா. நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அப்பவாத நீங்க அவன் கூட என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு. அதனாலதான் இப்படி வரை நான் போய் சொன்னேன். வீட்டுல ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நான் அதை மறுபடியும் அசம்பிள் பண்ணேன். ரோஹன் கூட வீடியோ சாட் பண்ணணும்னு. ஆமா, அவ்வளவுதான் பிளான். அம்மா அப்பா கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஒரு பொய் சொல்ல போறேன். அப்புறம் நமக்கு கல்யாணம் நடந்துரும்.
என்ன நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த பிரெக்னன்சி கிட்ட என்கிட்ட கொடுத்தா போதும். சரி, நான் ஜன்னல் கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து தரேன். நீ ஜன்னல்ல இருந்து தாவணியில துப்பட்டாவை வீசு, நான் அதில் கட்டி விட்டுறேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. ரோஹன், அப்பா 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 ப்ளீஸ் பா, இவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் பா, ப்ளீஸ் பா. ரோஹன் இங்க பாரு, என்ன பாரு ரோஹன், இங்க பாரு. எதுவும் ஆக போதில்ல. நீ இவ்வளவு பெரிய பொய்ய என்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. அப்பனா என் பேச்ச நீ கேட்கவே இல்லைல்ல. இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். தண்டனை உங்களுக்கு தான்ப்பா கிடைக்கும். நீங்க என்னோட ரோஹனை கொண்டு இருக்கீங்க. என்னோட ரோஹனை இன்னும் எதுவும் கெட்டு போல. கத்தி உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க என்னையும் கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. உன்னோட சாவு மூலமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொண்ணுங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. பெத்தவங்க முகத்துல கரிய பூசக்கூடாதுன்னு. அப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் உன்னை கொல்ல போறேன். ஒண்ணும் இல்ல, நான் தான் வந்துட்டல, உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். அம்மா, அப்பா ரோஹனை கொன்னுட்டாருமா. மொபைல் எங்க? சீக்கிரம் கூட, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என் புருஷன் என் வருங்கால மாப்பிள்ளைய கொலை பண்ணிட்டாரு. அவர் என் மகளையும் கொலை பார்த்தாரு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க. எவர்ஷன் ஹாலுக்கு பின்னாடி அங்க ஒரு மேரேஜ் ஹால் இருக்குல்ல, வீட்டு நம்பர் 12/32. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க.